இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்னன்னாக்க நத்தை அப்படியே உடம்புக்கு வந்து அவ்வளவு பலம் தரும். அது இல்லாமல் உடம்பு கல் மாரி ஆகும். உடம்புல உள்ள சூடு எல்லாத்தையும் கரைக்கும். அதனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளு 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 குளுன்னு இருக்கிற நத்தை எடுத்து அருமையாக உடம்பை கூலிங் ஆகிறதுக்கு சமையல் பண்ண போகிறோம். எல்லாமே பெரிய பெரிய நத்தை, எல்லாம் ஒரே சைஸில் வந்து இது வந்து 50 கிலோ இது நத்தை. இதை தான் வந்து இன்றைக்கி அருமையாக சமைக்க போகிறோம். பட்டு 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 பட்டுன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க எப்படி சமைக்கணும்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், ஒவ்வொரு நத்தையும் எல்லாமே பெரிய சைஸ் நத்தை. இதை எடுத்து பார்த்தோம்னாக்க இதை வெவிச்சு எடுத்தோம்னா எத்தனை கிலோ கறி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க, எத்தனை கிலோ கறி வருதுன்னு பார்ப்போம். அதையும் பார்த்துருவோம். எல்லாமே உயிரோடு இருக்குது. வா தூக்கு வா. நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணும். கொதித்து அந்த நத்தையோட வாய் பக்கம் அந்த இது ஓடு இருக்கும், அது லேசாக பிறண்டதுனாக்க உடனே எடுத்து எல்லா கறியும் எடுத்துக்கலாம். அருமையாக கொதிச்சிச்சு, மட்டுக்கு இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம நத்தையை வந்து வெவிச்சாச்சு.
அதை வந்து நோண்டி எடுக்கணும்னாக்க ஊசி இல்லை ஏதாவது அந்த கூர்மையான ஒரு ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். நான் நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த நம்மள்கிட்ட மரம் இருக்குது. இதில் வந்து முள் வந்துமே வந்து நீட்டு முள்ளாக இருக்கும். வாங்க காட்டுறேன் வாங்க. இந்த முள் தான் நார்த்தங்காய் முள். இந்த நார்த்தங்காய் மரம் வந்து 30 வருஷம் பழமையான மரம். இதில் தான் வந்து நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு சேல் பண்ணிட்டுருக்கோம். அந்த நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம நிறைய வாட்டி விளம்பரம் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நார்த்தங்காய் ஊறுகாய் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். போதுவா பட்டு பொறுமையாக இருந்து வா. இது வந்து குடல், இது வந்து கறி. இதுதான் இதெல்லாம் கொடை இது. 4 ஆள் வந்து 1 மணி நேரமாக எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் முடியல. இன்னும் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதில் வந்து ரிஸ்க் என்னன்னாக்க நத்தையில் வந்து இந்த கறியை எடுக்கிறது தான், வெவிச்சு கறி எடுக்கிறது தான் லேட் ஆகும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இது வந்து அலசுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இதிலே வந்து மண் நிறையா இருக்கும். மண் சாப்பிட்றது தான் நத்தை. அதனால் நல்லா வந்து அலசிக்கணும். எடு நத்தை வந்து அருமையாக வெவிச்சு அதோட கறி எடுத்து 2-3 டைம் நல்லா அலசியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்க வேக வச்சுக்கணும். வேக வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். முதல்ல வேக வச்சுக்கணுன்னாக்க மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம அடுத்தபடியாக வேக வச்சுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்குங்க. அடுத்தபடியாக மஞ்சத்தூள். இதை வந்து நல்லா கலக்கிட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மூடி போட்டு விடணும். ஃபுல்லாக மூடி போட்டோம்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது வந்து வேக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா குக்கர் இருந்ததுனாக்கா குக்கரில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நம்மள்கிட்ட வந்து விரவு இருக்கிறதால நான் வந்து அடுப்புலேயே வேக வச்சுட்டேன். இது எப்படின்னா மாட்டுக்கறி போல் வேக இருவும், கறி இருவும். அதனால் மிதமான
நெருப்பில் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம். கறியை வேக வச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. மிதமான தீயில் வந்துட்டுருக்கு. நேரம் வெந்திருக்கும். போய் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து மோட்ரு ஓடி என்னோட சின்ன பையன் சித்தார்த்த அபிமன்யு வந்தான் குளிச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஒரு ஹாய் சொல்லு சித்தார்த்த. ஒரு அங்கே பார்த்து சொல்லு. இல்லைன்னா ஹாய் சொல்லனா உள்ளார போட்டுருவோம். அங்கே பாரு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். அங்கே பாரு ஹாய். ஆ ஓகே போய்ட்டுமா. பாய். ம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு அருமையாக வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்க நத்தை கறி எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நத்தைக்கறி வந்து அப்படியே கிண்டிடும் போதே பொலன்னு அவ்வளோ அருமையாக வெந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் கரெக்டாக குழம்பு நம்ம நார்மல் குழம்பு எப்படி வைப்போமோ அதேமாதிரி வச்சு இறக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், குழம்புத்தூள்.
எல்லாமே குழம்பு வந்து கூட்டி போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வந்து மிதமான நெருப்பில் வந்து கொதிச்சாதான் அந்த கறி வந்து வேகும். போதும். எப்படியோ ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து மிதமான நெருப்பில் வந்து கொதிச்சிட்ருக்கு. வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம பெப்பர் தூளை போட்டு இறங்கிக்க வேண்டியதான். பெப்பர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இறக்கி சூப்பராக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. அப்படியே கறி வந்து நல்லா அருமையாக பூ போல் சூப்பராக வெந்து போச்சு. ஏன்னா குறைஞ்சது வந்து வெவிச்சும் போதே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சோம். அதுக்கப்புறம் குழம்புல வந்து 1 மணி நேரம் வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். கடைசியாக வந்து மல்லித்தழை போட்டு இறக்க வேண்டியதான். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சாம்பார் சாதம், கறி சாதம், எந்த சாதம் சாப்பிட்டாலும் சரி, மீன் குழம்பை தவிர்த்து மற்றபடி எந்த சாதமாக இருந்தாலும் சரி, பழைய சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மகிட்ட வந்து அரை கிலோ இருக்குது, 1/4 கிலோ இருக்குது, 200 கிராம் இருக்குது, அரை கிலோ இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கிங்க, அனுப்பிகிட்டே இருப்போம். 30 வருஷம் பழமையான மரத்துலேருந்து நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு துண்டு போதும், எவ்வளோ சாப்பிட்றாலும் சாப்பிடலாம். இந்த ஒரு துண்டில் இந்த ஃபுல் சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக அருமையாக சாப்பிட போகிறோம். நம்ம வந்து எப்படி இருக்கும்னாக்கா, கோழியோட கல்லீரல் சாப்பிடுவோம்ல, அதே போலவே இருக்கும். அப்படியே மற்றக்கறி வந்து அருமையாக சூப்பராக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு முடிச்ச ஒருபாடு உடம்பு வந்து ஒரு கிருப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ எனர்ஜி இதில்.
நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியும் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி ஒன்று தெரியும். உடம்பு கல்லையும் கரைக்கும், செரிமான பானம் அதுதான் நம்மள்ட்ட இருக்குது. செரிமானம் அருமையாக வரத்துக்கு இதுதான் நம்ம செரிமான பானம். நம்மள்ட்ட வந்து 1/2 லிட்டர் இருக்குது, 1/4 லிட்டர் இருக்குது. இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, ஆப்பிள் வினிகரு, தேன், இது 5ஐயும் அருமையாக சரிசமமாக கலந்து காய்ச்சி உங்களுக்காக வச்சுருக்கோம். குறைஞ்சது 6 மாதம் கிடையாது. புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு இது 5மே இதில் இருக்கும். அப்படியே பூ போல் அருமையான ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து சூப்பராக செரிமானமாகும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஏப்பம் வந்துடும். நீங்கள் எப்படியும் குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு மாதிரியாக இருக்குன்னாக்க ஒரு டம்ளர் மிதமான வெந்நீரில் இதால் 2 மூடி கலந்து ஒரு கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். சூப்பராக செரிமானமாகும். இதுவே வந்து தொடர்ந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதம் குடிச்சிங்கனாக்க தொப்பை, இடுப்பில் சைடில் உள்ள கொழுப்பு எல்லாமே அருமையாக கரைஞ்சி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, போதுமா? அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட முயல் ரத்தத்தில் செஞ்சு 15 மூலிகை கலந்து சுத்தமான தேங்காய் தயாரித்த தலைக்கு தடவை எண்ணெய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். 15 நாளில் முடி கொட்ட சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். பூச்சி விட்டு போடு எதுவுமே இருக்காது. சம்பட்டையாக முடிந்துன்னா கண்ணங்கரேன்னு ஆகும். இது வந்து 15 நாளாக நடக்கும். இந்த 1 மாதத்துக்குள்ளே நடக்கும். அடுத்த மாதம் வந்து ஒல்லியாக இருக்கிற முடி வந்து தடிமனாகி அடர்த்தியாகவும் 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் செம்மையாக வளர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே தெரிய நம்பருக்கும் வெப்சைட்டுக்கும் ஆர்டர் பண்ணிக்கிங்க. மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம்.